ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம். இன்றைக்கி எந்த அதிகாரம் பார்க்க போகிறோம்னா ஊக்கமுடைமை. இந்த ஊக்கமுடைமை எத்தனாவது அதிகாரமாக இருக்குன்னா 133 அதிகாரத்தில் 60வது அதிகாரமாக இருக்குது. முப்பாலில் பொருட்பால் கீழே வருது. 9 இயல்களில் அரசியல் இயல்னு கீழே வருது. குறள் தொடங்கும் எண் 591 தொடங்கி 600 முடியுது. இந்த அதிகாரம் பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா 6th நியூ டேர்ம் 2ல் இருக்குது. இப்போது நம்ம குறள் பொருள் பார்க்க ஆரம்பிக்கலாம். உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையரோ மற்று. விளக்கம்: இவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவரோ. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது ஒருத்தவங்களுக்கு ஊக்கம் அது மட்டும் இருந்துச்சுனாவே அவங்க எல்லாத்தையும் பெற்றிருக்கிறதா அர்த்தமா. ஆனால் ஊக்கம் இல்லைன்னா அவங்க வேறு எது இருந்தாலும் ஊக்கம் இல்லைன்னா பெற்றிருந்து என்ன லாபம் பயன் அப்படிங்கிற மாதிரி பொருள் வருது. அடுத்து, உள்ளம் உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவருக்கு ஊக்கமுடைமையே நிலையான உடைமையாகும். மற்ற பொருளுடைமையானது நிலைபேறு இல்லாமல் நீங்கிவிடுவதாகும். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவர் ஊக்கம் ஒருவந்தம் கைத்து உடையார். ஊக்கத்தை உறுதியாக தம் கை பொருளாக உடையவர் ஆக்கம் அல்லது இழந்துவிட்ட காலத்திலும் இழந்துவிட்டோம் என்று கலங்க மாட்டார். அடுத்து, ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உலை. சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தின் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும். அடுத்து, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். ஊக்கத்தின் அளவுக்கேற்ப மனிதர்கள் உயர்வார்கள். அடுத்து, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்று அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. சிதைவு இடத்து ஒழ்கார் உறவோர் புதை அம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. விளக்கம்: உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும். அதுபோல் ஊக்கமுடையவர் அழிவு வந்தவிடத்திலும் தளரமாட்டார். அடுத்த குறள்: உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. ஊக்கமில்லாதவர் இவ்வுலகில் யாம் வன்மை உடையேம் என்று தம்மை தாம் எண்ணி மகிழும் மகிழ்ச்சியை அடைய மாட்டார். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின். விளக்கம்: யானை பருத்த உடம்பை உடையது, கூர்மையான கொம்புகளை உடையது. ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும். அடுத்த குறள்: உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அஃது இல்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு. விளக்கம்: ஒருவனுக்கு வலிமையானது ஊக்கம் மிகுதியே. அவ்வூக்கமில்லாதவர் மரங்களே, அதாவது உடம்பால் அல்லது வடிவால். மக்களை போல் இருத்தலே வேறுபாடு. ஓகே, இதோட ஊக்கமுடைமை குறள் அதிகாரம் முடிஞ்சுது. ஓல்டு புக்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் எதுவுமே இது ரிலேட்டடாக வரல. அப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 6th நியூ புக்கில் 2nd டேர்ம் இதில் தானே ஊக்கமுடைமை அதிகாரம் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் ஒரு கொஸ்டின் இருக்குது ஊக்கமுடைமை ரிலேட்டடாக. என்னன்னா, நிலையான செல்வம் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன இது பார்த்தோம், நிலையான செல்வம் ஊக்கம். இது எந்த குறளில் வருதுன்னா
உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவையெல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். ஓகே, இதோட ஊக்கமுடைமை அதிகாரம் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் வேறொரு அதிகாரம் பற்றி பார்க்கலாம்.